ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதயம் சீரியல் 23rd ஜூலை எபிசோடில் என்ன நடக்குதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பாரதி வந்து ஆஃபீஸில் இருக்காங்க. ஸ்வேதா வந்து என்ன பாரதி ரொம்ப தான் ஆடுற அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க. உடனே பாரதி சொல்கிறாங்க, இந்த கம்பெனி மட்டும் இல்லை, சாரதா குரூப் ஆஃப் கம்பெனிஸில் இருக்கிற எல்லா கம்பெனிக்கும் இனிமேல் நான் தான் எம்டி, நான் வைக்கிறது தான் சட்டம் அப்படிங்கிறாங்க. இது கேட்டவுடனே ஸ்வேதா வந்து இதெல்லாம் ரொம்ப ஈஸி கிடையாது, நீ நினைக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக இதெல்லாம் மூவ் பண்ணிடலாம் நினைக்காத அப்படிங்கிறாங்க. இன்னுமா உனக்கு புரியல ஸ்வேதா, இந்த கம்பெனி இந்த சொத்து எல்லாத்துக்கும் உரிமை நான் தான். இப்போவே பார்த்தல ஒரு ஆஃபீஸ் எப்படி மாற்றிருக்கேன்னு, இந்த மாதிரி நான் பலதை மாற்றம் கொண்டு வருவேன். நீ பேசாமல் போய் உன் வேலையை பாரு, இந்த ரூமில் உனக்கு இடம் இல்லை, வெளியில் போய் உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. இப்போ அப்படியே ஸ்வேதா பயங்கர ஆத்திரமாக வந்து முன்னாடி பாரதி உட்காந்துருந்தா கேபினுக்கு வாசலில் இருக்கிற அந்த இடத்துல வந்து உட்காந்துக்கிறாங்க. இப்போ உடனே பாரதி வந்து ஃபோன் பண்ணி மலரை கூப்பிட்றாங்க கேபினுக்குள்ளே. ஸோ மலர் போன உடனே மலர் வந்து அப்படியே பயந்துகிட்டே போய் நிற்கிறாங்க. அங்கே உடனே மலருக்கு ஒன்றுமே புரியல. உடனே பாரதி கேட்குறாங்க, என்ன மலர் ரொம்ப டென்ஷனாகவே இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை மேடம், என்னவோ புதுசாக எல்லாம் நடக்குது, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மலர். உடனே வந்து பாரதி சொல்கிறாங்க, சரி ஒன்றும் இல்லை, இப்போ என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியணும் அவ்வளோதானே, சரி நான் சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, நான் வந்து அவர் ஓனர் வந்து என்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னார். நான் சரின்னு அவரை கொண்டு போய் நேராக என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட நிறுத்தினேன். என்னோடய ஹஸ்பண்டும் பாஸும் ஏதோ பேசின உடனே என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு வந்து டைவர்ஸ் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் நான் வந்து பாஸை கல்யாணம் பண்ணிக்கணும்னா இந்த மொத்த சொத்தையும் என் பேரில் எழுதி வைக்கணும்னு சொன்னேன். அவர் எழுதி வச்சுட்டாரு, அதனால் நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எப்படி இந்த டீலு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வந்து அந்த பொண்ணுக்கு மலருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அப்படியே ஸ்தம்பிச்சு நிற்கிறாங்க. உடனே இவங்க வந்து மேனேஜரை வர சொல்கிறாங்க. மேனேஜரை வர சொல்லிவிட்டு, நீங்கள் வந்து இனிமேல் என்ன பண்ணுறீங்கன்னா, இருக்கிற சைட்டுக்கெலாம் போய் சைட் விசிட் பண்ணிவிட்டு எனக்கு டெய்லி ரிப்போர்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது கேட்டவுடனே மேனேஜர் சொல்கிறாரு, என்ன மேடம் திடீர்னு என் ப்ரொஃபைலை மாற்றிட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே இப்போ என்ன ஒரே நாளில் எம்டியே மாறலையா, உங்கள் ப்ரொஃபைல் மாறினா என்ன, இனிமேல் இதுதான் உங்கள் ப்ரொஃபைல், நீங்கள் போய் ப்ரொசீட் பண்ணுங்கள், டெய்லி எனக்கு ரிப்போர்ட் வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்றாங்க. இப்போ மலரை பார்த்து சொல்கிறாங்க, இப்போது இந்த கதையெல்லாம் கேட்டல, இப்போ இனிமேல் நீ தான் வந்து இந்த பிரான்ச்சுக்கு மேனேஜர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே மலர் சொல்கிறா, ஐயோ எனக்கு ஏற்கனவே நீங்கள் சொன்னதையே ஜீரணிக்க முடியல, அதுக்குள்ளே அடுத்த அதிர்ச்சி, நான் கனவா நடக்கிறதெல்லாம் என்னென்னே புரியல, நானா இந்த பிரான்ச்சுக்கு மேனேஜர் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் நீ தான் மேனேஜர், ஸோ அதனால் நீ இனிமேல் வந்து இந்த பொறுப்பை சேர்த்து செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு சரிவா வெளியில் போகலாம் அப்படின்ட்டு வெளியில் போகிறாங்க. அங்கே போனாக்க ஆதி வந்து வராரு. ஸ்கூட்டரில் வரதை பார்த்த உடனே மலர் கேட்குறா, என்ன பாரதி மேடம் இப்படி வந்து கடைசியில் ஆதி சார் வந்து ஸ்கூட்டரில் வராரு, நீ அதுவும் நீங்கள் ஓட்டிகிட்டு இருந்த ஸ்கூட்டரை அவர் ஓட்டிகிட்டு வராரு, என்னதான் சொத்தெல்லாம் எழுதி கொடுத்தாலும் அதுக்காக அவர் இப்படி ஒரு எம்ப்ளாயி மாதிரியா ட்ரீட் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் அப்படித்தான், அதெல்லாம் அவர் வந்து இருந்துப்பார், நீ அதை பற்றிலாம் யோசிக்க வேண்டாம், சரி வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோடனே அங்கே பார்த்தா ஸ்வேதா உட்காந்து இப்படி என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. ஆதியும் அங்கே நின்றுட்டு இப்படி பார்த்துட்ருக்காரு. ஸோ உடனே பாரதி சொல்கிறாங்க, முன்னாடி இந்த ஆஃபீஸில் என்ன எப்படி இருந்தாலும் எனக்கு அதெல்லாம் பற்றி கவலை கிடையாது. இனிமேல் வந்து யாரும் அவங்க வந்து வேலை செய்யாமல் ஓபி அடித்தா நான் ஒத்துக்க மாட்டேன். ஸோ எல்லோரும் அவங்க வேலையை கரெக்டாக செய்யணும், என்ன எல்லாருக்கும் புரியுதா அப்படின்னு கேட்டுட்டு அவங்க கேபின்குள்ளே போய்ட்றாங்க. உடனே ஆதி வந்து அங்கே ஏதோ ஒரு எம்ப்ளாயி சீட்டு ஒன்று காலி இருக்குது, அதில் போய் உட்காந்துக்கிறாரு. ஸ்வேதா வந்து முன்னாடி பாரதி உட்காந்துருந்த சீட்டில் உட்காந்துருக்காங்க. ஸோ இப்போ மலருக்கு வந்து மனசு கேட்காம நேராக ஆதிக்கிட்ட வராங்க. வந்த உடனே சாரி சார், குட் மார்னிங் சார் எல்லாம் சொல்லிவிட்டு, சாரி சார் உங்களோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம், நான் தான் வந்து சும்மா இருந்த பாரதி கிட்ட உங்களை பற்றி பாரு, உன்னை பாஸ் பார்க்குறாருன்னு ஏற்றி விட்டேன், கடைசியில் இப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து உங்களை தள்ளிட்டேன். என்னதான் இருந்தாலும் நீங்கள் பாரதிக்காக இப்படி மொத்த சொத்தையும் எழுதி கொடுத்துட்டீங்களே சார், இப்போ பாருங்கள் உங்களையே கடைசியில் எம்ப்ளாயி மாதிரி ஆகிட்டீங்க, நீங்களும் அழகாக தான் இருக்கீங்க, பாரதியும் ஓகே தான், அப்படி இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டெல்லாம் எதுக்கு சார் அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க. உடனே ஆதி கேட்குறாரு, சரி இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னது அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவங்க சொல்கிறாங்க, யார் இல்லை இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எனக்கு யார் சொல்லுவா, பாரதி தான் சொன்னாங்க இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரே சோகமாக ஆதியே பார்த்துட்ருப்பாங்க. ஆதி மனசுக்குள்ளே நினச்சிப்பார், ஐயோ பாரதி நீங்கள் என்னமோ சொல்லிட்டீங்க, பாவம் மலர் நம்ம நிலைமைக்கெல்லாம் அவள் தான் காரணம்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிப்பாரு. சரி விடுங்க மலர், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, கொஞ்ச நாளைக்கு நான்லாம் உங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறேனே, எத்தனை நாள் தான் பாஸாக இருக்கிறது, கொஞ்ச நாள் வேலையும் செய்யணும்ல, அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மலர், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, போய் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாரு. ஆதி எப்பவும் போல் அவரோட க்யூட் ரியாக்ஷன்ஸோடு இதெல்லாம் சொல்கிறாரு. மலர் பாவம் சோகமாகவே நின்று பேசிவிட்டு அவங்க போய் உட்காந்துடுறாங்க. அடுத்தது ஸ்வேதா வராங்க. அவங்க வந்து நிற்கிறாங்க ஆதி முன்னாடி. உடனே அவர் நிமிந்தே பார்க்க மாட்டேங்கிறாரு. உடனே ஸ்வேதா கேட்குறாங்க, அப்போ மாமா நான் வந்து நிற்கிறதே உங்களுக்கு கண்ணு தெரியல அப்படித்தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஆதி சொல்கிறாரு, சரி ஸ்வேதா என்ன வேணும் உனக்கு சொல்லு, சரி எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படிங்கிறாரு. உங்கள் பாரதி ஆட்டத்தை நிறுத்த சொல்லுங்கள், ரொம்ப அதிகமாக ஆடுறாங்க, அப்புறம் அவ்வளோதான் நான் எல்லாத்தையும் முடிச்சு விட்டு போயிடுவேன் அப்படின்லாம் சொல்லி பேசுகிறாங்க. உடனே ஆதி சொல்கிறாரு, இதை பாரு இன்னும் உனக்கு வந்து பாரதியை பற்றி நீ சரியாக புரிஞ்சுக்கல,
அன்றைக்கி வந்து நான் உன் பேரில் சொத்தை எழுதி வைக்கணும்னு சொன்ன உடனே ஒன்றுமே சொல்லாமல் கையெழுத்து போட வந்தவங்க தான் பாரதி. ஆனால் இப்போ அவங்க வந்து நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு ரகசியம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க வந்து இப்போ ஒரு நாடகத்தை நடத்திட்டு இருக்காங்க. அந்த ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுட்டா இந்த நாடகத்தை அவங்களே முடிச்சு வச்சுருவாங்க. உனக்கு அப்படி சொல்லணும்னா நீ போய் சொல்லிட்டு வா. நீ சொன்னேன்னா ஒன்றும் இல்லை, ஒன்றையும் உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவாங்க. இப்போ ஒன்றுமே இல்லாததுக்கே என்னை எங்கள் குழந்தை உட்காந்து வச்சுருக்காங்க பாரு, என்னையும் சேர்த்து வெளில துரத்திடுவாங்க. உனக்கு அப்படி சொல்லணும்னா நீ சொல்லு, அவங்க நாடகத்தை முடிச்சு வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி ஆதி சொல்கிறாரு. உடனே வந்து என்ன மாமா மிரட்டி பார்க்குறீங்களா அப்படின்னு ஸ்வேதா கேட்குறா. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன் ஸ்வேதா, எனக்கு நிறைய வேலை இருக்குது, நீ போய் உட்காரு அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாரு. ஸ்வேதா கோவமாக போய் உட்காந்துடுறா. ஸோ இப்போ என்ன ஆகுது, அடுத்தது ஸ்வேதாவும் அறிவும் வந்து ரோட்டில் நின்று யாருக்கோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்பப்பா வருவான் அவன், ரொம்ப டைம் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்வேதா கத்துறாங்க. இப்போ யாருக்காக இவங்க 2 பேரும் வெயிட் பண்ணுறாங்கன்னா துரைக்காக தான். ஸோ இப்போ வந்து துரையை வந்து ஆட்டத்தில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் துரையை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறதுக்காக 2 பேரும் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ துரை வராரு. துரை வந்த உடனே அறிவு வந்து வாங்க மாப்பிள்ளை வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு. துரை சுற்றி பார்க்குறாரு. யார் என்னையா கூப்பிட்றீங்க, என்னையா மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் மாப்பிள்ளை உங்களை தான், ஏதோ ஒரு சண்டை இந்த மாதிரிலாம் பேசிட்டோம், எல்லாம் ஆயிடுச்சு. என்னதான் இருந்தாலும் நீ என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டிட்ட, அதனால் நீ என் மாப்பிள்ளை தானே, சரி வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. உடனே துரை சொல்கிறாரு, என்ன திடீர்னு வந்து இப்படிலாம் பேசுகிறீங்க, இத்தனை நாள் என்னை போட்டு அடி அடின்னு அடிச்சிங்க, இப்போ இப்படிலாம் கேட்குறீங்க, என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சு நடுவில், அதுவும் நான் உங்களை கூட நம்பிடுவேன், ஆனால் உங்கள் பொண்ணை நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ஸ்வேதா சொல்கிறாங்க, நீ பண்ண காரியம் அப்படி, நாம் என்ன பிளான் பண்ணோம், நீ என்ன பண்ணி வச்ச, அப்போ அந்த நேரம் எனக்கு கோவம் வராமல் என்ன வரும், இவ்வளோ பேச்சு பேசுகிற, அன்றைக்கி தாலியை கைட்டி போட்டவ தான் நீனு அப்படின்னு கேட்குறாரு துரை ஸ்வேதாவை பார்த்து. ஆமாம் நீ பண்ண காரியத்தினால கோச்சிக்கிட்டு கைட்டி போட்டேன், அதுக்காக தாலி இல்லைன்னு ஆகிடுமா, இல்லை நீ தான் வந்து கட்டினவன் இல்லைன்னு ஆகிடுமா அப்படிங்கிறாங்க ஸ்வேதா. அப்பா தான் இவ்வளோ தூரம் கூப்பிட்றாரு இல்லை, வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே துரை சொல்கிறாரு, சரி நான் வரேன், ஆனால் நீங்கள் எது கூப்பிட்றீங்கன்னு எனக்கு தெரியல, என்னமோ பயமாக தான் இருக்குது, இருந்தாலும் சரி நான் வரேன், ஆனால் அங்கே வந்து எனக்கு எதுவும் மரியாதை குறைச்சலாம் எதுவுமே நடக்கக்கூடாது, என் மரியாதையோடு தான் என்ன நடத்தணும் அப்படின்லாம் கேட்டுட்டு அவர் வந்து இப்போ வீட்டுக்கு வரத்துக்கு ஒத்துக்கிறாரு. ஸோ இப்போ வந்து பாரதியோட இப்போ துரையை மோட விடுறதுக்காக இவங்க வந்து ஸ்வேதா கல்யாணத்தை கையில் எடுத்து அவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ இங்கே ஆஃபீஸில் வந்து லன்ச் டைம் வந்துடுது. ஆதி அந்த பக்கம் வராரு. மலர் சாப்பிட்றதுக்கு எல்லாம் எடுத்து வச்சுட்டுருக்காங்க. ஆதியை பார்த்துட்டு, என்ன சார் சாப்பிட்லையா நீங்கள், உங்களுக்கு லன்ச் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு எங்கே லன்ச் எல்லாம் வரும், நான் கேன்டீனில் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போதே அந்த பக்கம் பாரதி லன்ச் பேக்கோட வராங்க. வந்து உடனே இவருக்கு வந்து உடனே மலரை பார்த்து சரி சரி நானும் சாப்பிட உட்காறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றாரு. உடனே மலர் வந்து லஞ்சை ஷேர் பண்ணுறாங்க. அதில் ஒரு வாய் எடுத்து போட்டுட்டு சூப்பராக இருக்குது சாப்பாடு அப்படின்னு சொல்லி பாரதியை வெறுப்பேற்றுறாரு. இந்த சீனை பார்க்கும்போது நம்ம வந்து லதா கேஷவோட ஆதியும் பாரதியும் அந்த பழைய காஞ்சிபுரம் ஆஃபீஸில் உட்காந்து சாப்பிட்டது தான் ஞாபகத்துக்கு வருது. அதே மாதிரியே செட்டப்பில் திருப்பி சாப்பிட்றாங்க. பாரதி ஆனால் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஆதி மட்டும் சூப்பராக இருக்குது சாப்பாடு அப்படின்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அதோட இந்த எபிசோடு முடியுது. ஸோ இதையும் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.